வெல்கம் டு ராவன் அகாடமி. ஓகே, ஸோ கிராஷ் கோர்ஸோடைய அடுத்த பார்ட் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம மேக்ஸிமம் ரயில்வேஸில் கேட்ட கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரைட். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ராவன் அகாடமி ஆப்பில் எஸ்எஸ்சிக்கான 1 இயர் ப்ராக்டிஸ் பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ March 10th ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் 3 days தான் இருக்குது. இது வரைக்கும் யாரும் ரெஜிஸ்டர் பண்ணலன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். உங்களுக்கு ஒரு 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 ஆர்கனைஸ்டான ஒரு ப்ராக்டிஸ் பேட்சாக இருக்கும். சரிங்களா? ஸோ யாரும் இன்னும் ஜாயின் பண்ணனா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, அதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இன்றைக்கான கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். ரைட். ஸோ என்டிபிசியில் கேட்ட கொஷின்ஸு மேக்ஸிமம் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இஸ் டிவிசிபிள் கம்ப்ளீட்லி பை போத் 9 and 11. ஸோ 9ஆலையும் டிவைட் ஆகணும், 11ஆலையும் டிவைட் ஆகணும். அப்படின்னா 9ஓட மல்டிபிள் நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணால், அந்த டிஜிட்ஸ் ஆட் பண்ணால் அது 9ஆல் டிவைட் ஆச்சுன்னா என்டையர் நம்பரும் 9ஆல் டிவைட் ஆகும், நமக்கு தெரியும். ஸோ இப்போ 2 7 7 1 2 எடுத்துக்கிட்டோம்னா இது 9ஆல் டிவைட் ஆகும். 2 + 7 9, 2 + 7 9, 1 + 8 9. ஸோ ஃபுல்லுமே 9ஆல் டிவைட் ஆகும். 11ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். ஸோ 11ஆல் டிவைட் ஆகும்னா ஆட் பிளேசஸ்லாம் நம்ம பார்க்கணும், ஈவன் பிளேசஸ்லாம் பார்க்கணும் இல்லைங்களா? 2 + 7 + 1, டிஃப்ரென்ஸ் ஆஃப் 7 + 2 + 8. ஸோ இதை கூட்டினா 10 வருது. இங்கே 10 17 வருது. ஸோ இது 0வும் கிடையாது, இது 7 இருக்குது டிஃப்ரென்ஸு. நமக்கு எய்தர் 0வாக இருக்கணும், ஆர் 11ஓட மல்டிபிளாக இருந்தால் தான் இது 11ஓட மல்டிபிளாக நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ ஆப்வியஸாக இந்த நம்பர் 11ஓட மல்டிபிள் கிடையாது. ஸோ இப்போ 10098 செக் பண்ணோம் அப்படின்னா இது ஷுவராக 9ஓட மல்டிபிள் தான். பிகாஸ் 9 + 8 + 1 18 வரும். ஸோ 9ஓட மல்டிபிள் தான். 11ஓட தான் செக் பண்ணலாம். 1 + 0 + 8, இங்கே 0 + 9. ஸோ 9 டிஃப்ரென்ஸ் ஆஃப் 9 0 வந்துருச்சு. அப்போ கண்டிப்பாக இது ஒரு 11ஓட மல்டிபிளும் இருக்குது. ஸோ 9ஓட மல்டிபிள் தான். ஸோ ஆப்வியஸ்லி இதுதான் ஆன்சரு. அடுத்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இஸ் டிவிசிபிள் கம்ப்ளீட்லி பை போத் 9 and 11 கேட்குறாங்க. அது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஆப்ஷன் பி இருக்கிறதுனால அதை அப்படியே நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். இஃப் த 7-digit number is divisible by 11, then one of the values of the sum of x and y கேட்குறாங்க. ஸோ 5 0 4x 5 y 3. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 11ஓட டிவிசிபிள் வரணும். ஸோ 5 + 4 + 5 + 3, டிஃப்ரென்ஸ் ஆஃப் 0 + x + y. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருது? 10 17 வருது. டிஃப்ரென்ஸ் ஆஃப், அப்போ இங்கே எய்தர் எனக்கு 17 இருக்கணும், இருந்துச்சுன்னா எனக்கு டிஃப்ரென்ஸ் 0 வந்துடும். அப்போ அது கண்டிப்பாக 11ஓட மல்டிபிளாக இருக்கும். ஸோ x + y சம் தான் கேட்குறாங்க. அப்போது 17 தான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஸோ 17 தான் இருக்க முடியும். பிகாஸ் 9 + 8 17. மேக்ஸிமமான வேல்யூ எக்ஸுக்கு 9 போட்டாலும் ஒய்க்கு 8 போட்டாலும் 17 வந்துடும். இதுக்கு மேலே நம்ம எந்த நம்பரையுமே போட முடியாது. சரிங்களா? ஸோ இப்போ x + y மேக்ஸிமம் வேல்யூ 17ஆக தான் இருக்க முடியும். ரைட். நெக்ஸ்ட்டு, இஃப் த 11-digit நம்பர், ஒரு பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க, 88p 554 085 k6. ஓகே, ஸோ இது மட்டும் p k 6, k இஸ் நாட் ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த நம்பர் 72ஆல் டிவைட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. 72னா என்னது? 8 × 9. ஸோ இந்த நம்பர் அப்போ 8ஆலையும் டிவைட் ஆகுது, 9ஆலையும் டிவைட் ஆகுது. 8ஆல் டிவைட் ஆகிறதுக்கு நமக்கு என்ன ரூல் இருக்குது? லாஸ்ட் 3 digit 8ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த என்டையர் நம்பரும் 8ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா? அப்போ கேக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? இப்போ 506 போட்டேன் அப்படின்னா என்ன வரும்? 6 8s are 48, பேலன்ஸ் 20 இருக்குது, 26 இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வராது. அப்புறம் 516 போட்டால் பேலன்ஸ் 36 வரும், அதுவும் வராது. 526 போட்டால் 46 வரும். 536 போட்டால் தான் 56 வரும். அதாவது 6 8s are 48, பேலன்ஸ் 5 வரும், 56. ஸோ 536 தான் 8ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. இதில் 10th digit தான் அந்த கே இல்லைங்களா? 10th digit கே அப்படிங்கிறதுனால இப்போ 536 எனக்கு 8ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா இதுக்கு அடுத்த நம்பர் 576 தான் 8ஆல் டிவைட் ஆகும். 40 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 536 கூட 40 ஆட் பண்ணனா எனக்கு 576 வரும். ஸோ 576 ஒரு 8ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும். பிகாஸ் 10th பிளேஸில் இருக்கிற டிஜிட் தான் நம்ம மாற்றக்கூடாது இல்லைங்களா? அப்போது ஒன்று 536 இருக்கணும், இல்லை 576 தான் இருக்க முடியும்.
அப்போனா தான் இந்த நம்பர் வந்து 8ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும். சரிங்களா? ரைட்டு. இப்போ 536 இருந்துச்சுன்னா அப்போ பியோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 55408. சரிங்களா? ஸோ இதுதான் அந்த நம்பரு. ஸோ இப்போ இதில் வந்து 9 நம்ம கட் பண்ணிட்டு வரலாம். 5 5 10 ஒரு 8, 4ஐயும் 5ஐயும் அடிச்சிட்டோம்னா 9, அது முடிஞ்சிருச்சு. 3யும் 6ஐயும் அடிச்சிட்டோம்னா 9, 8 + 8 வந்து 16. பியோட வேல்யூ அப்போ வந்து 2 எடுத்துக்கலாம். 2ஓட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த நம்பர் வந்து 9ஆலையும் டிவைட் ஆகும், 8ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ பியோட வேல்யூ வந்து 2 எடுத்துக்கிறேன், கேயோட வேல்யூ வந்து 3 இருக்குது. ஸோ கண்டிப்பாக வேறு மாதிரி தான் இருக்குது. கே இஸ் நாட் ஈக்குவல் டு பி. அப்படி எடுக்கும்போது இந்த நம்பர் வந்து 9ஆலையும் டிவைட் ஆகுது, 8ஆலையும் டிவைட் ஆகுது. ஸோ முடிச்சிடலாம், அவ்வளோதான். இப்போ என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 3k + 2pன்னு கேட்குறாங்க. 3k + 2p என்ன வரும்? 9 + 4 13. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 13 தான். சரிங்களா? இந்த 576 ஏன் எடுக்கணும்னு எடுத்து பார்க்கலாம். பட் ஆனால் ஏற்கனவே எனக்கு மேலே இருக்க கண்டிஷன்லேயே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு எல்லாமே. அவங்க வந்து வேறு எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை இல்லையா? கேவும் பியும் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. எஸ், எனக்கு ரெண்டு இந்த இடத்துல வேறு மாதிரி தான் இருக்குது. பியோட வேல்யூ 2, கேயோட வேல்யூ 3. முடிஞ்சு போச்சு. 9ஆலையும் டிவைட் ஆகுது, 8ஆலையும் டிவைட் ஆகுது, அவ்வளோதான். ஸோ டேரெக்டாக நான் வந்து ஆன்சரை போட்டுடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த ரிமைண்டர் when 171 into 172 into 173 is divided by 17. ஸோ அப்போ 171 into 172 into 173 இந்த ரிமைண்டரில் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இதை 17ஆல் டிவைட் பண்ணால், இதை 17ஆல் டிவைட் பண்ணால், இதை 17ஆல் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ 171 17ஆல் டிவைட் பண்ணணும்னா இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? 170 + 1. இதை வந்து 17ஆல் டிவைட் பண்ணணும். இது வந்து 170 + 2. இதை வந்து 17ஆல் டிவைட் பண்ணுவோம். 170 + 3. இதை 17ஆல் டிவைட் பண்ணால் அப்போ 170 வந்து 17ஆல் கம்ப்ளீட்லி அடி வாங்கிடும் இல்லைங்களா? இது எல்லாமே அடி வாங்கிடும். மிச்சம் இருக்கிறது இப்போ மேலே இருக்கிறது 1 வந்து 17ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1 தான். அப்போ இன்டூ, சரிங்க வந்து ப்ளஸ் இல்லை, இன்டூ, இங்கே வந்து இன்டூ, சரிங்களா? 1 × 2 × 3, ஸோ 6 தான் வருது. அப்போது இது எல்லா நம்பரையும் 17ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் வந்து 6 தான் வரும். சரிங்களா? அவ்வளோதான். Next, if the 8-digit number is divisible by 88 and the 8-digit number is divisible by 9, then find the maximum possible value of 3x + 2y - z. Okay, so 3x 5479 y4 is divisible by 88. அப்படின்னா 11ஆலையும் டிவைட் ஆகணும், 8ஆலையும் டிவைட் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு 8ஆல் டிவைட் செக் பண்ணுவோம். 8 செக் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 904 வந்து என்ன வரும்? 188, அதுக்கப்புறம் ஒரு 10, அதில் ஒரு 8 வரும், 24. ஸோ 90 போட்டாலே எனக்கு ஆன்சர் வந்துடுது. ஆனால் அவங்க வந்து ஃபைண்ட் த மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூ தான் கேட்குறாங்க. இதில் எக்ஸும் ஒய்யும் ப்ளஸில் இருக்குது, ஜெட்டு தான் மைனஸில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ எக்ஸும் ஒய்யும் பெரிய நம்பராக இருக்கணும், இசட் வந்து இருக்கிறதுலே சின்ன நம்பராக இருக்கணும். அப்போனா தான் இந்த ஈக்குவேஷனுக்கு மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூ கிடைக்கும். எனக்கு 904 எடுத்தாலே வந்து எனக்கு வந்து இது வந்து 8ஆல் டிவைட் ஆகுது. சரிங்களா? அப்போ இதுக்கு அடுத்து நம்ம பெரிய நம்பர்னு எடுத்தோம் அப்படின்னா ஒய்க்கு வந்து நான் பெரிய நம்பர் வந்து 994 நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 8ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். 188 பேலன்ஸ் ஒரு 19 வரும், 34 வருது, வராது. ஓகேங்களா? 994 வராது. அப்போ 984 எடுத்துக்கிறேன். 984 எடுத்துக்கிட்டால் இது வந்து 8ஆல் டிவைட் ஆகும் இல்லைங்களா? 19 is 9, பேலன்ஸ் ஒரு 1 18, 2 18s are 16, பேலன்ஸ் ஒரு 2 24, 3 8s are 24 வந்துடும். அப்போ ஒய்யோட வேல்யூ 8ங்கிறது சூட் ஆகுது. சரிங்களா? அடுத்து 3x 547. இப்போ வந்து 11ஓட டிவிசிபிலிட்டி நம்ம செக் பண்ணுவோம். ஸோ 3 + 5 + 7 + 8 டிஃப்ரென்ஸ் ஆஃப் x + 4 + 9 + 4. சரிங்களா? ஸோ என்ன வரும்? இங்கே 10 18 23 வருது. இங்கே வந்து ஒரு 8 x + ஒரு 17 இல்லைங்களா? 17 வருது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக ஒரு 6 இருந்துச்சு அப்படின்னா இந்த வேல்யூ வந்து 11ஓட மல்டிப்ளாக இருக்கும். சரிங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ இதுலேருந்து 6 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. 2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இசட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 4 2 5 1 3 9 z2. ஸோ இது 9ஓட மல்டிபிள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 5 இதை கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன?
9 கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 2 1 3 6 8 சரிங்களா, 8 இருக்குது. அப்போ இசட்டுக்கு பதிலாக 1 போட்டோன்னா தான் வந்து இந்த நம்பர் வந்து 9ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும். இசட்டோட வேல்யூவும் கம்மியாக இருக்கணும். ஏன்னா வாட் இஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூ ஆஃப் 3x + 2y மைனஸ் இசட்? ஏன்னா அதை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். இசட்டோட வேல்யூ பெருசாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து சாரி இப்படி ஆகுது. சப்போஸ் இப்போ ஒரு 18 இருக்குது, 18 - 3 போட்டோம்னா எனக்கு வந்து 15 வரும். 18 - 6 போட்டோம்னா எனக்கு வந்து 12 வரும். அப்போது இந்த ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்போது 15 தான் பெருசு இல்லையா? அப்போ மைனஸ் பண்ணுற நம்பர் வந்து சிறுசாக இருக்க தான் நம்ம பார்க்கணும். அப்போ இசட்டோட வேல்யூ வந்து 1 இருந்தால் தான் வந்து ரொம்ப சிறுசாக இருக்கும். அதேமாதிரி அந்த நம்பர் 9ஆலையும் டிவைட் ஆகும். இப்போ எனக்கு வந்து 3 வேல்யூவும் தெரிஞ்சிடுச்சு. ஓகேங்களா, எக்ஸோட வேல்யூ 6, ஒய்யோட வேல்யூ 8, இசட்டோட வேல்யூ 1. இப்போ 3x + 2y - z என்ன வரும்? 18 + ஒரு 16 - 1, 18 34 33 வருது. சரிங்களா, ஸோ ஆப்ஷன் வந்து ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 3^71 + 3^72 இஸ் டிவிசிபிள் பை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்களா? ஸோ இது என்ன பண்ணலாம்? 3^71 நம்ம காமனாக வெளில எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன வரும்? 1 வரும் இல்லைங்களா? அடுத்து இங்கே வந்து 3 இருக்கும், 3^1. அடுத்து இங்கே வந்து 3² இருக்கும், இங்கே வந்து 3³ இருக்கும், இங்கே வந்து 3^4 இருக்கும். ஓகே, எப்போதுமே இந்த மாதிரி சம்மந்தம் இப்படி தான் பண்ணணும். ரைட்டு. ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 4 + ஒரு 9 + ஒரு 27 + ஒரு 81. ஓகேங்களா, இதெல்லாம் கூட்டினா ஒரு 90, 90 கூட ஒரு 27 கூட்டினா 117, 121 வருது. சரிங்களா, அப்போ 3^71 இன்ட்டு ஒரு 121 வருது. 121 ஆப்வியஸ்லி வந்து ஒரு 11ஓட மல்டிபிள். ஸோ ஆப்ஷன் சியால் கண்டிப்பாக இந்த நம்பர் டிவைட் ஆகும். சரிங்களா, சிம்பிள், அவ்வளோதான். இது வந்து 121 வந்து 11ஓட மல்டிபிள் ஆஃப் 11. ஆப்ஷனில் 11 இருக்குது, அவ்வளோதான். அப்படியே முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின். How many numbers of the first 100 positive integers are divisible by 3 or 4 without a remainder? ஃபஸ்ட்டு 100 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸில் வந்து 3ஆல் அல்லது 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் வித்தவுட் அ ரிமைண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் 100 நம்பரில், அப்போனா முதல் 100 நம்பரில் 3ஆல் எவ்வளோ டிவைட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ 33 டைம்ஸ் வருமா? 99, ரிமைண்டர் 1 வரும். அதுக்கப்புறம் 4ஆல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணுற நம்பர் வந்து மொத்தம் 25 இருக்கும் இல்லையா? 4ஆல் டிவைட் ஆயிரும். ஸோ 3ஆல் டிவைட் ஆகிற நம்பர் மொத்தம் 33 இருக்குது. 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் மொத்தம் 25 இருக்குது. இதில் வந்து 6 தான் சொல்கிறாங்க. 3ஆல் டிவைட் ஆகணும், இல்லைனா 4ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 33 நம்பரில் என்ன ஆகும் அப்படின்னா 4ஆல் மல்டிபிள் ஆகிற, இப்போ 12ங்கிற ஒரு நம்பர் இருக்குது. இந்த 12 வந்து 3 × 4, இது வந்து 3ஆலையும் டிவைட் ஆகும், 4ஆலையும் டிவைட் ஆகும். சரிங்களா, ஸோ அப்போ நம்ம அதை எலிமினேட் பண்ணணும். நம்ம ஒரு தடவை தான் எடுத்துக்க முடியும். அப்போ என்ன பண்ணணும்னா 3க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 12 வரும். ஸோ இந்த 100 12ஆலையும் நீங்கள் டிவைட் பண்ணுங்கள், 8 டைம்ஸ் வரும், 96. ஸோ மொத்தம் 12ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் வந்து 8 இருக்குது. சரிங்களா, ஓகே. அப்போது எத்தனை நம்பர் வரும்னு பார்த்தீங்கன்னா 33ங்கிறது 3ஓட மல்டிபிள், 25ங்கிறது 4ஓட மல்டிபிள். இதுலேருந்து இந்த 8 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து 2 தடவை வராது. இப்போ இந்த 33லேயும் 4ஓட மல்டிபிள் இருக்கும், இந்த 25லேயும் 3ஓட மல்டிபிள் இருக்கும். ஆனால் அது ரெண்டுத்தையும் ஒரு தடவை எலிமினேட் பண்ணுறதுக்கு தான் இந்த -8. பிகாஸ் 12ங்கிறது 3க்கும் 4க்குமான காமன் நம்பர். சரிங்களா, இப்போ இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? 33 + 25 -8. 33ல் 8 போச்சுன்னா 25 வரும். 25 + 25 50. ஸோ மொத்தம் 50 நம்பர் இருக்கும். How many numbers of the first 100 positive integers are divisible by 3? ஒரு 50 நம்பர் இருக்குது. அந்த நம்பரை வந்து நீங்கள் 3ஆலையும் டிவைட் பண்ணிக்கிடலாம், 4ஆலையும் டிவைட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஓவர்லேப் ஆகாது. சரிங்களா, 12ஆல் ஆகாது. பிகாஸ் நம்ம தான் வந்து தனியாக வெளியில் எடுத்துட்டோம்ல, அதனால் அது ஆகாது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 50. ஓகே, இந்த 33லேயும் 4ஓட மல்டிபிள் இருக்கும், இந்த 25லேயும் 3ஓட மல்டிபிள் இருக்கும். ஓகேவா, அது 2 தடவை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த 8 நம்ம மைனஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு இப்போ 3 6 9 12 15 18 21 24 இப்படி போயிட்டே இருக்கும்.
இதெல்லாம் 3யோட மல்டிபிள். இப்போ இந்த 12 இருக்குது, இங்கே 24 இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ 4 டேபிள் மட்டும் எடுத்தோம்னா 4, 8, 12, 16, 20, 24. ஸோ அதுலேயும் இங்கே மறுபடியும் வந்துடும். அப்போ இந்த 4 எல்லாம் எடுத்தால் ஒரு 25 நம்பர் வருது, இந்த 3 எல்லாம் எடுத்தால் ஒரு 33 நம்பர் வருது. அப்போ அதுலேயும் அந்த 12, 24 இருக்கும், இதுலேயும் 12, 24 இருக்கும். அதை ஒரு தடவை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்ட் நம்பர் கிடச்சிரும். சரிங்களா? அதனால தான் அந்த -8 மைனஸ் பண்ணுறோம். ரைட். நெக்ஸ்ட்டு 41 பவர் 43 ப்ளஸ் 43 பவர் 43 இஸ் டிவிசிபிள் பை. ஸோ இந்த மாதிரி பவர் வந்து ஆடில் இருந்தாலே வந்து நம்ம வந்து சப்போஸ் பவர் வந்து ஆடில் இருக்குது, ஏ பவர் ஆட் பி பவர் ஆட்னு இருக்குன்னா இந்த நம்பர் கண்டிப்பாக வந்து ஏ ப்ளஸ் பியால் டிவைட் ஆகும். சரிங்களா? பேசிக் ஃபார்முலா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஏ ப்ளஸ் பியால் கண்டிப்பாக டிவைட் ஆகும் இல்லையா? ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏ ப்ளஸ் பியால் கன்ஃபார்மாக டிவைட் ஆகும். அப்படி இருக்கிறதுனால பவர் ஆடில் இருந்தாலே அது ஏ ப்ளஸ் பியால் டிவைட் ஆகும். சரிங்களா? ஸோ 41 பவர் 43 ப்ளஸ் 43 பவர் 43 வந்து 41 ப்ளஸ் 43ஆல் ஷுவராக டிவைட் ஆகும், விச் இஸ் ஈக்குவல் டு 84. ஸோ இந்த நம்பர் வந்து கண்டிப்பாக 84ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு, if PQ is a 2-digit number, then PQ minus QP will be completely divisible by. ஸோ PQங்கிறது ஒரு 2-digit நம்பர். ஓகேங்களா? PQ. ஸோ இதை வந்து ஒரு 2-digit நம்பர்னால், இப்போ 2-digit நம்பர் உதாரணத்துக்கு வந்து ஒரு 32ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் ஒரு 2-digit நம்பர் தான். இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா 3 × 10 + 2 இப்படி எழுதுவோம். சரிங்களா? 2 × 1ன்னு எழுதுவோம் ஆக்சுவலி, பிகாஸ் 1 digits 10 digits அப்புறம் 100 digits அப்படியே நமக்கு போயிட்டே இருக்கும். ஸோ 32ங்கிறது அப்படி தான் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லைங்களா? அப்போனா இப்போ 32ங்கிற ஒரு நம்பர் இருக்குது, அதை நான் -23 அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்? 9 வரும். அதேமாதிரி எவ்வளோ பெரிய நம்பர்னாலும் எடுத்துக்கோங்க. 73 - 37 எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 23 ஒரு 13, 23 ஒரு 13 என்ன வரும்? 26, 36 வரும். சரிங்களா? 36. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக 9ஓட மல்டிப்ளாக தான் இருக்கும் ஷுவராக. சரிங்களா? ஸோ அதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். இதை இப்போ இன்னும் இந்த நம்பரை PQ வச்சே நான் சொல்கிறதா இருந்தால் இந்த PQ எப்படி எழுதிக்கலாம்னா 10P + Qன்னு எழுதிக்கலாம். அதே இது வந்து QP எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 10Q + P அப்படின்னு எழுதிக்கலாம். இது ரெண்டுத்தையும் தான் இப்போ நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் இல்லையா? அதாவது PQ minus QP equal to 10P + Q minus 10Q + P. அது மைனஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ என்ன வரும்? 10P + Q minus 10Q minus P. ஸோ இதை பண்ணும்போது 10P minus P 9P minus + Q minus 10Q 9Q. ஸோ இதுலேருந்து 9 காமனாக எடுத்தோம்னா P minus Qன்னு வரும். கண்டிப்பாக இது வந்து ஒரு 9ஓட மல்டிப்ளாக தான் இருக்கும் ஷேராக. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு, if n is a natural number, then n³ - n is always divisible by. n³ - n is always divisible by அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நான் வந்து பெருசாலாம் யோசிக்க மாட்டேன். 2³ - 2, 2³ - 2 8 - 2 6, அடுத்து 3³ - 3. சும்மா நம்ம ரேண்டம் இந்த மாதிரி நம்பரே நம்ம போட்டு பார்த்தலாம். 27 - 3 24. ஓகேங்களா? 4³ - 4 64 - 4 60, 5³ - 5 125 - 5 120. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 6ஓட மல்டிபிள்ஸ் தான். சரியா? இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஷுவராக 6ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர் தான். சரிங்களா? இந்த 24 60 120 எல்லாம் வந்து 4ஆல் டிவைட் ஆகும். பட் 6 வந்து 4ஆல் டிவைட் ஆகுது. அதனால் நம்ம 4 எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? இன்னும் ஒரு தடவை பார்க்கணுன்னா 6³ - 6 கூட பார்த்துக்கலாம். 216 - 6 வந்து 210. ஸோ 210 வந்து 6ஆல் டிவைட் ஆகும், ஆனால் 4ஆல் டிவைட் ஆகாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான நம்பர் வந்து எல்லா நம்பருமே வந்து 6ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த சம் வந்து நீங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை 47. ஸோ இது வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க்கு. ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, ஃபைண்ட் த ரிமைண்டர் when 3⁻10 is divided by 7. ஸோ 3⁻10 is divided by 7. ஓகேங்களா? 3⁻10 வந்து 7ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது இதை வந்து எப்படி பண்ணலான்னா, ஆக்சுவலி என்ன அர்த்தம்? இந்த மாதிரி 3 × 3 ×
3 இன்ட்டுன்னு 10 தடவை போட்டிருக்கணும் இல்லைங்களா? இந்த மாதிரி 3யை வந்து 10 தடவை போட்டுட்டு 7 8 இதை வந்து 7ஆல் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர்னு கேட்குறாங்க. அப்படி தானே? ரைட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது 2 2 நான் எடுத்துக்கிறேன், 9 9 நான் எடுத்துக்கிறேன். ஸோ 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9 ஓகேங்களா? இப்போ 9ஐ 7ஆல் டிவைட் பண்ணால் இது 7ஆல் டிவைட் பண்ணால் இது 7ஆல் டிவைட் பண்ணால் இது 7ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 2 வரும் ரிமைண்டர். ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இது எல்லாமே ரிமைண்டர். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ மல்டிப்ளை பண்ணால் 2 2 4 4 2 8 8 2 16 6 32 லாஸ்ட்டாக 32 இருக்கும். இந்த 32 7ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் ஆன்சரு? ரிமைண்டரு 4 வரும். சரிங்களா? ரிமைண்டர் வந்து 4. அவ்வளோதான். 32 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 4. ஸோ இதுக்கான ஆன்சரும் வந்து 4 தான். ஸோ இப்படியே முடிச்சிடலாம். ஓகே நெக்ஸ்ட்டு, when a number n is divided by 5 the remainder is 2. when n square is divided by 5 the remainder will be. ஓகே, இப்போ ஒரு நம்பர் இருக்குது, அதை 5ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து 2ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ when n square is divided by 5 the remainder is என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு பதிலாக இப்போ இந்த என்னை வந்து n ஸ்கொயர் பண்ணுறாங்க இல்லையா? என்ன பண்ணும்போது ரிமைண்டர் 2 வந்துச்சு. இப்போ n ஸ்கொயர் பண்ணும்போது ரிமைண்டரை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ 2ஐ ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 4 வரும். ஸோ அப்போ ரிமைண்டர் வந்து இதுக்கு வந்து 4 தான் ஆன்சரு. சரிங்களா? n இருக்கும்போது 5ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 2 வருது. n ஸ்கொயர் பண்ணும்போது நீங்கள் ரிமைண்டரை ஸ்கொயர் பண்ணிடுங்க 4. ஸோ இப்போ 4ஐ 5ஆல் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் வருமோ அதுதான். 4ஐ 5ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து 4 தான் வரும். ஓகேங்களா? சப்போஸ் நான் ஸ்கொயர் பண்ணும்போது ஒரு 7 வந்துருந்துச்சு அப்படின்னா இப்போ 7ஐ 5ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 2. ஓகே, நான் வராது, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த ரிமைண்டரை வச்சே நம்ம வந்து சம்மை சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 5ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2 வருது. அடுத்து என்ன ஸ்கொயர் பண்ணுறாங்க, அதே 5ஆல் டிவைட் பண்ணுறாங்க. அப்போ ரிமைண்டர் என்னென்னா இந்த 2ஐயே நீங்கள் ஸ்கொயர் பண்ணுங்கள். 2ஐ ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ 4ஐ 5ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 5 தான். சாரி, ரிமைண்டர் 4 தான். ஓகே, இப்படியும் பண்ணலாம். இன்னொரு இது என்ன பண்ணலாம், ஒரு நம்பரை வந்து 5ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 2 வருதுன்னா நீங்கள் அதை 7ன்னு எடுத்துக்கிடலாம், இல்லை 12ன்னு எடுத்துக்கிடலாம், இல்லை 17 எடுத்துக்கலாம், இல்லை 22 எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இதை 5ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் 2 வரப்போகுது. இப்போ இதே நம்பரை ஸ்கொயர் பண்ணுறேன், 49 நான் 5ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் 4 வருது. ஓகேங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, a number when divided by 7 leaves a remainder 4. What will be the remainder when the square of the same number is divided by 7? ஸோ சேம் 4 ஸ்கொயர் என்ன வரும்? 16. 16ஐ 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 2 வரும். ஓகேங்களா? ஸோ ரிமைண்டர் 2 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, சிம்பிள். இல்லை 7 லீவ்ஸ் ரிமைண்டர் 4னா இப்போ 11ங்கிற நம்பர், 11ஐ வந்து 7ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 4 வரும். இப்போ 11 ஸ்கொயர் ஆஃப் த சேம் நம்பர் இஸ் டிவைடட் பை 7. ஸோ என்ன வரும்? இப்போவும் ரிமைண்டர் 2 தான். பிகாஸ் 119 வரும், பேலன்ஸ் வந்து 2 இருக்கும். சரிங்களா? பேசாமல் அந்த ரிமைண்டர் என்ன இருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸ்கொயர் பண்ணும்போது 16 வருது. 16ஐ 7ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 2. ஸோ ஆன்சர் 2. A number when divided by 280 leaves 73 as the remainder. When the same number is divided by 35 the remainder will be. அப்போ 73ஐ 35ஆல் டிவைட் பண்ணுங்க, என்ன வரும் ரிமைண்டரு? 73ஐ 35ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 3 வரும். பிகாஸ் 35 into 2 70, பேலன்ஸ் 3 இருக்கும். ஸோ ஆன்சர் 3 தான். நெக்ஸ்ட்டு, n is a whole number which when divided by 6 leaves the remainder 4. Then find the remainder when 2n is divided by 6. 2n is divided by 6னா அப்போ 2 into 4. 4ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 8. 8ஐ 6ஆல் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் வரும்? 2 வரும். அவ்வளோதான். ஓகேங்களா? முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு, லாஸ்ட் கொஸ்டின். when a number is divided by a divisor the remainder is 16. when twice the original number is divided by the same divisor the remainder is 3. find the value of that divisor. சம கொஷின், 2 இடத்துலையுமே ரிமைண்டர் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு நம்பர் இருக்குது, அதை வந்து ஒரு டிவைசரால் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 16 வருது. when twice the original number is divided by the same divisor the remainder is 3. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ரிமைண்டரை 2 times, அந்த ரிமைண்டரை 2 times ஆக்கி ஒரு இதை டிவைட் பண்ணியிருந்தா எனக்கு ரிமைண்டர் வந்து 3 வந்திருக்கு. சரிங்களா? ரிமைண்டர் வந்து 3 வந்திருக்கு. அப்போ இந்த எக்ஸ் என்னவாக இருந்திருக்கும் அதுதான் கேட்குறாங்க. ஸோ இந்த எக்ஸ் வந்து என்னவாக இருந்திருக்கணும்? 29ஆக இருந்திருந்தால் தான் ரிமைண்டர் வந்து எனக்கு 3 இருக்கும் இல்லைங்களா? ஒரு 32ன்னு ஒரு நம்பர் இருக்குது, அதை ஏதோ ஒரு நம்பரால் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 3 வருது அப்படின்னா
29 தானே இருக்க முடியும். 32 - 3 29. ஸோ 29 இஸ் தட் டிவைசர். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ அந்த ஒரிஜினல் டிவிடெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா ஒரு நம்பர் இருக்குது, அதை வந்து 29 டிவைட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் 16 வருது. அப்போ 29 + 16 என்ன வரும்? 45. ஸோ இனிஷியலாக 45ன்னு ஒரு நம்பர் இருக்குது, அதை 29 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 16 வருது. இப்போ என்ன பண்ணுறாங்க, when twice the original number, twice the original numberனால் இந்த 45ஓட twice, இது 90. இந்த 90-ஐ 29 டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் என்ன வருதுன்னு பாருங்கள். 29 × 3 87, ரிமைண்டர் 3 வருது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரிமைண்டர் 16 வந்துச்சு, அப்போ ரிமைண்டர் 3 வந்துச்சு. அப்போ நம்ம 29 எடுத்தது கரெக்டு தான். சரிங்களா? எஸ். வீடியோ இதோட முடியுது. ஹோப்ஃபுல்லி இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களோட சஜஷன் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். இது மாதிரி நம்ம எல்லா டாப்பிக்கும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? கிராஷ் கோர்ஸில். ஸோ ப்ராக்டிஸ் பேட்சில் யாரும் ஜாயின் பண்ணலன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.